12th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இது 12th மட்டுமா அப்படின்னம்னா அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அப்படிங்கிறது 10th 11th 12th 3 பேருக்குமே நடக்கும். இதில் யார் யார் எழுதலாம் அப்படின்னம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஒரு 4 இருக்கும். 12th நான் இந்த வருஷம் அரியர் வச்சுருக்கேன், நான் எழுதலாமா அப்படின்னம்னா இந்த வருஷம் அரியர் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் படித்த ஸ்கூல்லையே தான் அப்ளை பண்ணணும். ப்ரைவேட்டாக நான் எழுதி அரியர் வச்சுருக்கேன் சார் அப்படின்னம்னா நீங்கள் இதுக்கு முன்னால் மார்ச்சில் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணீங்களோ அதே ஸ்கூலில் அப்ளை பண்ணணும். அடுத்ததாக 2018க்கு முன்னால் இல்லை 2018க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் நான் 10th முடித்தேன் சார், 11th எங்கேயுமே ஜாயின் பண்ணல, நான் டைரெக்டாக 12th எழுதலாமா அப்படின்னு கேட்டால் 10th முடிச்சு 2 வருஷம் கேப் இருந்தது அப்படின்னால, அதாவது 2024க்கு முன்னால் எத்தனை வருஷம் முன்னால் இருந்தாலும் நீங்கள் 10th கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா அந்த 10th மார்க் ஷீட் டிசி ரெண்டையும் வச்சு 12th டைரெக்டாக எழுதலாம். அடுத்ததாக நான் 12th அரியர் சார் இல்லை 10th அரியர் சார், கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த அரியர் இருக்கக்கூடிய அந்த ஒரு சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்டோ அதை மட்டும் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். எல்லாருக்குமான எக்ஸாம் தான் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வு அப்படிங்கிறது. அதாவது 2025-26 அகாடமிக் இயரில் நடந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய செகண்ட் துணைத் தேர்வு, ரைட்டுங்களா, சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ப்ளஸ் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பாஸ் பண்ணுறது வரைக்குமான கைடன்ஸ் வேணும் அப்படின்னம்னா என்னுடைய நம்பர் 6379172791 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் என்ன தேவையோ அது சென்ட் பண்ணிடலாம். அதுபோக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வீடியோ சோர்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். அதுபோக எங்கே அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுற டேட்லேருந்து மார்க் ஷீட் வாங்குறது வரைக்குமான உங்களுக்கு கைடன்ஸும் உங்களுக்கு கொடுத்துடலாம், ரைட்டுங்களா. தேவைங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தனித்தேர்வர் வகை அப்படிங்கிறதுல இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னம்னா HSC செகண்ட் இயர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு தேர்ச்சி பெறாத பாடங்களில் தேர்வு எழுதும் தனித்தேர்வர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வினை ஏற்கனவே பழைய நடைமுறையில் புதிய நடைமுறையில் எழுதி தேர்ச்சி பெறாத தனித்தேர்வர்கள், புரியுங்களா. அந்த பழைய முறை புதிய முறை அப்படின்னம்னா 1200க்கு எழுதினவங்க இப்போ நான் எழுதலாமா சார் அப்படின்னம்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னம்னா HSC செகண்ட் இயர் மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை முதல் முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தேர்வர்கள். இதுக்கு முன்னால் நான் 10th தான் சார் முடிச்சிருக்கேன், 2024க்கு முன்னால் 2024க்கு முன்னால் நீங்கள் 10th எத்தனை வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருந்தாலும் முதல் முறையாக இப்போ தான் நான் +2 எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னம்னா ஏற்கனவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத விண்ணப்பித்து வருகை புரியாத தனித்தேர்வர்கள் அனைவரும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கட்டணம் அப்படின்னம்னா உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தேவை அப்படின்னம்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 63791 அப்படிங்கிறது. உங்களுக்கான குரூப் நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னம்னா இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மொத்தம் 5 செஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறது அப்படின்னம்னா பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்க டியூஷன் போனால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் மேக்ஸ் வணிக கணிதம் அப்படிங்கிறத நம்மளால் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா படித்து பாஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் மேக்ஸிமம் இதில் 2704 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி 4 சப்ஜெக்ட், இது போக தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமன். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த வரலாறுக்கு பதிலாக ஒவ்வொரு பாடம் மாறும், அவ்வளோதான் பார்த்தீங்களா. மற்றபடி பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இருக்காது. 5 இதுலேயுமே மிச்சம் 4 சப்ஜெக்ட் காமன் தான். தமிழ் இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி இது 3ம் 5 சப்ஜெக்ட்டும் காமன் தான். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாத்துலேயுமே என்ன செய்யும், மாறுபடக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜூன் 29ஆம் தேதி 12க்கான எக்ஸாம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னம்னா இந்த 1.5 மாதத்தில் என்னால் படித்து பாஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னம்னா 100% பாசிபிலிட்டி இருக்குது, பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் 10th என்ன படித்தீங்களோ அதுதான் அப்படியே 4 சப்ஜெக்டாக பிரிஞ்சு வரும், ரைட்டுங்களா. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் 10th என்ன படித்தீங்களோ ஃபஸ்ட் 12 பார் செகண்ட் 12 பார் அதே தான் இப்போயும் என்ன செய்ய போகுது 12th இருக்க போகுது. அதனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாஸ் பண்ணுறதுக்கு மினிமம் பாஸ் பண்ணணும் அப்படின்னம்னாலும் என்னென்ன கேள்விகள் படிக்கணும் அப்படிங்கிறத நானே உங்களுக்கு கைட் பண்ணிடுறேன். மற்றபடி படிக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னம்னா கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. 100% பாஸ் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் நான் கொடுத்துட்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸாமுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.